ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகை பூனம் பாஜா பிட்டு ரேஞ்சுக்கு இறங்கி வந்து காட்டிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி நம்ம கிரண் ரத்தூர் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த நடிகை வந்து பிட்டு பட ரேஞ்சுக்கு மொத்தத்தையுமா வந்து கழட்டி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்களோ, ஒரு தனியாக ஒரு ஆப் மாதிரி வந்து உருவாக்கி, ஸோ ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு ரேட் மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவங்கக்கிட்ட அதை பற்றி கேட்கும்போது, இது என்னுடைய வாழ்க்கை, எனக்கு எப்போ பணம் தேவைப்படுதோ நான் இந்த மாதிரி என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கிரண் சொல்லியிருக்காங்க. அதே பாலிசியை நம்ம பூனம் பாஜ்வா ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படின்றதான் ஒரு ஹாப்பியான நியூஸ். ஸோ நடிகை பூனம் பாஜ்வாவுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஏன் நம்ம பாலா வந்து சொல்லுவார், எத்தனையோ நடிகைகள் இருக்கும்போது நீ யார் ஃபேன் கேட்டால் பூனம் பாஜ்வா ஃபேன் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. அந்த மாதிரி நிறைய ரசிகர்களை கொண்ட பூனம் பாஜ்வா அவருடைய அந்த சிரிப்புக்கும் அவருடைய கவர்ச்சிக்கும் முக்கியமாக அவருடைய தொப்புள் அழகுக்கும் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து ஒரு ரசிகர்களாக இருக்காங்க. ஸோ அவருக்கு பெருசாக நடிப்பு திறமை இருக்கா அப்படின்னு கேட்டால் அது வந்து பெரிய ஒரு கொஷின் மார்க் தான். ஏன்னா நடிப்பு திறமை பெருசாக இருந்தால் இன்னத்துக்கு வந்து நிறைய படங்களை நடித்து டாப் ஹீரோனாக இருப்பார். மும்பையை சேர்ந்த நடிகை இருந்தாலும் வந்து தமிழில் சுத்தமாக பேச தெரியாது, தெலுங்கும் பேச தெரியாது. சவுத் இந்தியன் மூவிஸில் தான் அவர் அதிகமாக படம் நடிச்சிருக்காரு. அந்த லாங்குவேஜ் இஷ்யூ ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த முக எக்ஸ்பிரஷனும் சரி, மற்ற எதுவுமே வந்து இருக்கக்கூடிய நடிகைகள் காம்படேட்டிவ் வேர்ல்டில் மற்ற நடிகைகள் கம்பேர் பண்ணும்போது இவர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு வகையில் தான் வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தார். அதனாலேயே அவருக்கு வந்து ரொம்ப சொற்பமான படங்கள் தான் வந்து கிடைச்சது. ஸோ இது வரைக்குமே ஒரு ஹீரோயினாக ஒரு 10-12 படத்தில் தான் நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் செகண்ட் ஹீரோயினாக ஒரு 10-12 படத்தில் நடிச்சிருப்பார். மொத்தமே ஒரு 30 படங்களுக்குள்ளே தான் நடிச்சிருப்பார். அதில் பிட்டு சீனுக்காகவே வந்து ஒரு சில சீன்ஸில் கூப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி படத்தில் ஒரு 4-5 படம் நடிச்சிருக்காரு. ஸோ அதில் வந்து அரண்மனை 2ல் வந்து பிட்டுக்காக தான் இவங்க வந்து கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ அப்புறம் குப்பத்து ராஜால வந்து ஒரு ஆன்டி அப்படின்ற ஒரு கேரக்டரில் பிட்டு காட்டுறதுக்காகவே வந்து கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ ஜிவி பிரகாஷ் வச்சு செஞ்சிருப்பாரு. இப்போ வயசு கிட்டத்தட்ட 39 வயசு ஆகுது நம்ம பூனம் பாஜ்வாக்கு. அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா, அவருடைய உடல் ரொம்ப பூசின மாதிரியும், அவருடைய பாய் ஃப்ரெண்டு கூட வந்து நான் இங்கே வந்து மேட்ரு பண்ணேன், அங்கே வந்து செஞ்சுட்டேன், இந்த ஹோட்டலில் தங்கி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவருடைய இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டாக வந்து போட்டுட்ருப்பாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவர் அந்த பண்ணும்போது ஆடையே இல்லாத ஃபோட்டோஸ், பேக் போஸ்ட்லேருந்து உள்ளாடையே இல்லாத ஃபோட்டோஸ், அப்புறம் வந்து முன்னாடி இந்த மாதிரி யோகா பண்ணுறன்ற பேரில் குட்டியான டவுசர் அண்ட் உள்ளாடையை போட்டுட்டு கவர்ச்சி காட்டக்கூடிய ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணி ரசிகர்கள் எதை எதிர்பார்க்குறாங்க, நம்மக்கிட்ட எதை பார்க்கறதுக்காக நம்ம போஸ்ட்டை வந்து பார்க்குறாங்கன்றதை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு ரசிகர்களை திருப்திப்படுத்துறதுக்காக கவர்ச்சி காட்டிகிட்டு இருக்காரு நம்ம பூனம் பாஜ்வா. ஸோ இவர் இன்ஸ்டாவில் காட்டக்கூடிய கவர்ச்சியை வந்து தமிழ் சினிமாவில் காட்டியிருந்தா இவர் வந்து எந்த லெவலுக்கு இன்னும் பெரிய 10-15 படங்கள் வந்து நடிச்சிருப்பாரு. ஆனால் ஏன் அப்படின்னு தெரில, டேரக்டர் சரியாக இவர் யூஸ் பண்ணலை அப்படின்னு தான் சொல்லணும். பெரும்பாலான டேரக்டர்ஸ் இவரை வந்து ஒரு கவர்ச்சி பொருளாக வந்து கூட பார்க்கல. சில பாடல் காட்சிகளை லைட்டாக கவர்ச்சி இருக்குமே தவிர, இவர் இன்ஸ்டாவில் வந்து பிக்னி எல்லாம் போடுறாரு. ஆனால் ஒரு மூவிஸில் கூட பிக்னி போட்டு நான் பார்த்ததே இல்லை. நீங்கள் பார்த்துருக்கீங்களா சொல்லுங்கள். ஸோ அந்த அளவுக்கு டேரக்டர்ஸ் இவரை வந்து சரியாக யூஸ் பண்ணலன்னா சொல்லும். ஸோ ஒரு கவர்ச்சி கட்டழகியை வந்து நம்ம தெலுங்கு சினிமா கூட யூஸ் பண்ணலன்றதான் ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். தெலுங்கு சினிமாவில் பெருசாக இவர் நடிக்கலைனாலுமே அங்கேயும் வந்து சில பேர் வந்து நிறைய கவர்ச்சி பொருளாக யூஸ் பண்ணுவாங்க நடிகைகள். அங்கேயும் வந்து இவருக்கு வாய்ப்புகள் வரல, சரியாக யூஸ் பண்ணலை. இப்போ என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகை பூனம் பாஜ்வா தன்னுடைய பொருளாதார ரீதியில் நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. அவருடைய படங்கள் எதுவுமே வந்து பெருசாக இப்போ இல்லை. அது காரணமாக அதுலேருந்து தப்பிக்கணும், அந்த பொருளாதார இதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்றதுக்காக ஒரு ஆப் வந்து உருவாக்கி, அந்த ஆப்பில் ரசிகர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கும், அதாவது இருக்கிறவங்க எல்லாருமே வந்து காசு கட்டி தான் அந்த ஆப்பில் உள்ளே போவாங்க. அவங்க கேட்குற கேள்விக்கும் அவங்க எதை பண்ண சொன்னாலுமே அதை வந்து நம்ம பூனம் பாஜ்வா பண்ணுவாங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லோனெக், அதாவது முன்னழுக்கு வந்து பாதி தெரிகிற மாதிரியான ஒரு டிஷர்ட் தான் போட்டிருப்பாங்க, உள்ளாடி தான் போட்டிருப்பாங்க. எனக்கு சரியாக தெரியல, கேமராவை மேலேருந்து கீழே காட்டு அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த கோடு தெரியணும் அப்படின்றத ஒருத்தர் சொல்லுவார். பூனம் பாஜ்வா அதே மாதிரி பண்ணுவாங்க. உன்னுடைய தொப்புள் தெரியல, தொப்புளை வந்து ஜூம் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவரும் வந்து கேமராவை கீழே இறக்கி பூனம் பாஜ்வா தன்னுடைய தொப்புளை வந்து காட்ட ஆரம்பிப்பார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த ஆப்பில் வந்து பண்ணுறாரு. ரசிகர்கள் காசு கட்டி வந்திருக்காங்க, அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை அப்படியே வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு. இன்னும் போக போக அந்த ஆப்பில் வந்து இந்த சில பேர் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க, மேலாடை இல்லாமல் வந்து ஃபோட்டோ அனுப்பு, வீடியோ காட்டு அப்படின்னு சொல்லி. அப்புறம் டிரான்ஸ்பரண்டான ஒரு சாரீ மட்டும் கட்டிட்டு உள்ளே எதுவும் போடாமல் வந்து லைவா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பூனம் பாஜ்வாவும் எல்லாத்துக்குமே சரி அப்படின்னு சொன்னால் தான் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். முன்னழகு சரியாக தெரியல, ஜூம் பண்ணி காட்டு அப்படின்னாலும் காட் பண்ணுறாங்க, மேலேருந்து காட்டுனாலும் காட்டுறாங்க, என்னுடைய தொப்புள் அழகு காட்டுனாலும் காட்டுறாங்க. நம்ம பூனம் பாஜ்வா எல்லாத்தையுமே வந்து பணத்துக்காக இந்த மாதிரி இறங்கி காட்டுறது ரசிகர்கள் மத்தியில் ஒரு ஷாக்காக இருந்தாலும் சில பேருக்கு வந்து சந்தோஷம். பூனம் பாஜ்வாவை வந்து சினிமாவில் தான் வந்து கவர்ச்சியில் பார்க்க முடியல, இந்த மாதிரியான ஆப் மூலமாகச்சு நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதன் மூலமாக அவருக்கு நிறைய வருவாய் வருது அப்படின்றதான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நடிகை பூனம் பாஜ்வாவுடைய இந்த நிலைமையை பற்றி, இல்லை அவர் என்ஜாய் பண்ணி பிடிச்சி தான் பண்ணுறாரு அப்படின்றத அவரும் சொல்லியிருக்காரு. இதை பற்றி
உங்களுடைய கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து எந்த நடிகையை பற்றின ஒரு காசிப் இல்லைனா வந்து வீடியோ போடலாம் அப்படின்றத சொல்லுங்கள். ரவிச்சந்திரன் கன்னட சினிமாவில் இருக்கக்கூடிய நடிகை ரவிச்சந்திரன் எந்தெந்த நடிகைகளை அவர் வேட்டையாடினார் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு போடலாம்னு நினைக்கிறேன். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கண்டிப்பாக சொல்லுங்கள்.